ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேச போறேங்க. வேதத்தில் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா அதிகாரம் 6 வசனம் 28. நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக நாம என்னைக்காவது பிரேயர் பண்ணிருக்கோமா? அநேகர் நம்மளை வார்த்தையால் காயப்படுத்திருக்கலாம், நம்மளை துன்பப்படுத்திருக்கலாம், துக்கப்படுத்திருக்கலாம். அவங்களுக்காக நம்ம என்னைக்காவது பிரேயர் பண்ணிருக்கோமா? வேதத்தில் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்றாங்க. நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படும் போது தன்னை காரி உமிழ்ந்தவங்க, காயப்படுத்தினவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அதே போல ஸ்தேவானும் தான் கல்லறியப்படும் போது, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நாமும் நம்மளை துக்கப்படுத்தினவங்களுக்காக, நம்மளை வேதனைப்படுத்தினவங்களுக்காக, நம்மளை காயப்படுத்தினவங்களுக்காக ஜெபிப்போமா? அப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.